வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. ஒரு சிம்பிளான லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் த மேப் தட் லீட்ஸ் டு யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து யூரோப்புக்கு ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க. அங்க அவங்களுக்குள்ள அந்த காதல் எப்படி மலருது, அந்த காதல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட தாத்தாவோட ஜேர்னலை ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த ட்ரிப்ல போயிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயினை அவர் சந்திக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலும் வச்சிருப்பாங்க, த மேப் தட் லீட்ஸ் டு யூ அப்படின்ற மாதிரி. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்ததா ஒரு பேங்கிங் வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. வந்த இடத்துல இவங்களுக்குள்ள அந்த காதல் மலருது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ரொட்டீனான ஒரு லவ் ஸ்டோரியில என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிகழ்வுகள் நிறைஞ்ச ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் அந்த லவ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதாவது ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாரு அப்படின்னாலே அது என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ரீசெண்டா கூட நம்ம சேனல்ல மை ஆக்ஸ்போர்ட் இயர் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை பத்தி ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை கலந்தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த யூரோப்ல இவங்க மீட் பண்ணிக்கக்கூடிய காட்சிகள், அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ண விதம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குல்ல, இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் தருணத்துல ஹீரோ விட்டுட்டு போகணும்னு முயற்சி பண்ணுவாரு. அந்த மொமெண்ட் உண்மையிலேயே நீட்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வித்தியாசமான கிளைமேக்ஸா முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த கதையில பெருசா புதுமைகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ரொட்டீனான லவ் ஸ்டோரி, பட் ஒரு ஃபீல் குட் டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.